எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி வச்சு ஒரு சூப்பராக ஒரு டிஷ் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து இட்லியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், குடமிளகாவும் நல்லா வெங்காயத்தையும் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அந்த இஞ்சியும் பூண்டு இதில் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இவ்வளோ ஒரு 7 இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், சின்ன ஸ்பூனில். இதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இட்லி ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த தக்காளியிலே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம இதை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வானல் வச்சுட்டேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. போதும். கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இட்லிலாம் கொஞ்சம் போட்டு நல்லா அதை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க அந்த எண்ணெயிலே. காலையில் செஞ்ச இட்லிங்க மீந்துடுச்சு. பசங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க நல்லா. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லைங்க. நம்ம மஞ்சூரியன் செஞ்சோம்னா எண்ணெயிலே வறுக்கணும் இட்லி. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துடலாங்க. இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. அதிலே பாருங்கள், இந்த இட்லிலாம் நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இது இறக்கிடலாம். இங்கே மாற்றிக்கலாங்க அந்த இட்லியை. பாருங்கள், நம்ம அந்த பானாலே வச்சுட்டோங்க. இப்போ இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் நல்லா காயிட்டோங்க. பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுனால ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம். அப்புறம் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிறதுக்கு அந்த வெங்காயம்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம இந்த குடமிளகாவும் சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், குடமிளகாவும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாங்க. நம்ம இது நல்லா கொதிக்கிட்டுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம்லாம் போட்டோங்க. உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றணும். இதில் வந்து கொஞ்சமாக அங்கே பாருங்கள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நான். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இது சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த இட்லி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க.
அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லைங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.